மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு தயிர் சட்னி ரெடி பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. இது தயிர் ஒரு கப்புங்க, அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒன்றுங்க, அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம். 2 பூண்டு பல், அப்படியே மல்லித்தலை போட்டு நம்ம இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, காரம் உப்பு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அப்படி பெப்பர் கொஞ்சமாக அளவாக போட்டுக்கோங்க. இப்போ நான் அடிச்சிட்டு வரேங்க. நம்ம அரைச்ச விழுது இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம ப்ரெட் இருக்கு இல்லைங்களாங்க, ப்ரெட்டை ஒவ்வொரு ப்ரெட்டை நல்லா உள்ளுக்குள்ளே இதுக்குள்ளே முக்கி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே பட்டர் போட்டு போட்டுடலாங்க. இப்போ வந்து நம்ம பட்டர் போட்டுக்கலாங்க. மெல்ட் ஆகட்டுங்க. ப்ரெட்டு நல்லா பட்டர் நல்லா மெல்ட் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குங்க. இது நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ப்ரெட் எடுத்துக்கலாங்க. இதில் டிப் பண்ணிக்கலாங்க. இப்படி நல்லா இப்படி டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து இப்போ தோசைக்கல்லில் போடலாங்க. இப்படி போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டு போடலாங்க. இதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க. நம்ம இன்னொரு ப்ரெட்டும் வச்சுக்கலாங்க. 3 வைக்கலாம். நல்ல பெரிய தோசைக்கல்லுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். நல்லா வேகட்டுங்க. நம்ம இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. எதுவாக பார்த்து போடணுங்க. அந்த பூண்டு போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், தயிர், பெப்பர் போட்டிருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சகப்புங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. தயிர் சட்னி வச்சு ப்ரெட்டு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அப்படியே எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். சூடாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோடு காரம் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. தயிர் வந்து புளிப்பில்லாத தயிரை பார்த்து பண்ணிக்கோங்க. அப்போ சூப்பராக இருக்குங்க. இதோடு நம்ம டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்லாம். வேறு பட்டர் வேணால் கூட வச்சுக்கலாங்க. மிளகாய் சட்னி இருக்குது இல்லைங்களா, அது கூட நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோ